9வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரி, இங்க பாருங்க. முதல்ல உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது, இங்க சவுல் என்கிற மனுஷன்ட்ட இந்த டிராமாட்டிக்கான என்கவுண்டர்ல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, எப்பா, நீ தமஸ்கு பட்டணத்துல போய் இரு, அங்க ஒரு ஆளை அனுப்பி நீ இனிமேல் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ராஜ்யத்தினுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் உனக்கு விளக்கி சொல்வதற்காக ஒரு ஆள் அங்க வருவாங்க. நீ அங்க போய் தமஸ்கு பட்டணத்துல இருந்தால் போதும். சரி, இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறார். அவருக்கு ஒரு வேலை இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு தேவை உண்டு, ஒரு வேலை உண்டு. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது போல இந்த சவுல் என்கிற மனுஷனுக்கு தேவன் யார் என்பதையும், இந்த தேவன் எதற்காக அவனை எடுத்தார் என்பதையும் விளக்கி சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. And the man whom God approached is this small character in the New Testament called Ananias. இவனைத்தான் ஆண்டவர் அணுகிறார். எதற்கு? தம்முடைய தேவையை சொல்லி, தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேலையை இந்த அனனியாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அனனியாவே, நீ போய் இந்த சவுல் அப்படிங்கிற மனுஷனை போய் நீ பார்க்கணும். சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. இதே ஒரு மாதிரிய வேத புத்தகத்துல நம்ம திரும்ப திரும்ப பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? இந்த உலகத்துல எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படும் போது, இந்த உலகத்துல அவருக்குன்னு சொல்லி ஏதாவது தேவைகள் இருக்கும் போது, அவருடைய ராஜ்யத்திற்குரிய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கும் போது, he always seeks out to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் அதை செய்ய விரும்புகிறார். Whenever God has something to accomplish in his mission, in his kingdom, he always reveals that to his children. தம்பிமார், தங்கச்சிமார் புரிந்து கொள்ளணும். நீ தேவனுடைய பிள்ளையா நீ இருக்கிறதுனால, there is something that God wants to reveal it to you, perhaps each day of your life. இப்படி ஒரு உதாரணம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை கதை தான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. வாழ்ந்ததுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு பரமேறி போனார். And then when he reached back heaven, many angels, they had a grand welcome party for Jesus Christ. And then one of the angels looked at him and asked this question. ஒரு ஏஞ்சல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டானா, இயேசுவானவரே, எந்த காரியத்திற்காக பூலோகத்துக்கு நீங்க போனீங்களோ அந்த காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் சந்தோஷமா சொன்னாரா, அதை நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அவர் சீஷர்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் இந்த தூதர்களுக்கும் சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, நான் கல்வாரி சிலுவையில என்னுடைய உயிரை கொடுக்கும் போது கூட கடைசியில நான் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கலையான்னு சொல்லி கேட்டார். என்ன வார்த்தை? இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது. அதாவது இந்த மனு வர்க்கம், மனு உலகத்துல வாழக்கூடிய இந்த மனுக்குலம் ரட்சிப்படைவதற்கான எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு தூதர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்னாராம். அப்ப இன்னொரு தூதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டானா, ஐயா, நீங்க ஏற்படுத்திட்டீங்க, இனி யாரும் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில உம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டீங்க. ஆனா இந்த நல்ல செய்திய அறிவிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? நீங்க வந்துட்டீங்களே, இந்த நல்ல செய்தியை மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு யார் இருக்கிறா என்கிற கேள்வியை இந்த தூதன் கேட்டானா. அந்த சமயத்துல இயேசுவானவர் சந்தோஷமா சொன்னாராம், பெருமிதத்தோடு சொன்னாராம், 3 வருஷம் அதுக்காகத்தான் என் கூட 12 பேரை நான் வச்சிருந்தேன்.
அவர்களுக்கு என்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் அவங்களுக்கு நான் இறக்கி வச்சிருக்கிறேன். அவங்க எனக்காக அந்த வேலையை செய்வாங்க. அப்ப இன்னொரு தூதன் கேட்டானா, ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க இருக்கும் போதே 12 பேர்ல ஒரு ஆளு உங்களை காட்டி கொடுக்கிறதுக்காக 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு அவன் போயிட்டான். நீங்க இருக்கும் போதே ஒரு மனுஷன் 3 முறை இந்த இயேசு யாருன்னே தெரியாமன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். இந்த மாதிரி ஆட்களை சொல்லிட்டு அந்த தூதன் சொன்னானா, சீமோன் பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான்னா, இந்த மத்தேயு என்கிறவன் திரும்ப ஆயத்துறையில இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போயிட்டானா, இந்த தோமஸ் அப்படிங்கிற ஆளு திரும்ப தான் செய்த கார்பென்ட்ரி தொழிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அந்த தூதன். அப்ப இந்த கற்பனை கதை தான், அந்த கற்பனை கதையை உருவாக்குனவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இப்படி சொல்றார். அப்ப இயேசுவானவர் திரும்பவும் தைரியத்தோடு தூதனை பார்த்து சொன்னாரா, ஐ அம் கவுண்டிங் ஆன் them, நான் அவர்களை நம்பி இருக்கிறேன். என்னுடைய கரங்களாக என்னுடைய கால்களாக நான் விட்டு வந்த வேலையை செய்வதற்கு அவங்கள நம்பிட்டு இருக்கிறேன். தம்பிமார் தங்கச்சிமார் ஒரு விஷயத்தை இப்படி புரிந்து கொள்ளணும். உன்னை தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக மட்டும் அல்ல. உன்னை தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய கைகளாக அவருடைய கால்களாக இந்த உலகத்துல நீ செயல்படணும். இப்படி நான் சொல்றேனே, நீ மதுரையில இருந்து வந்திருக்கலாம், அல்லது சேலத்திலிருந்து நீ வந்திருக்கலாம், பட்டுக்கோட்டையிலிருந்து நீ வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில நீ யார் அப்படின்னு சொன்னா, உன்னை அந்த இடத்துல அவர் வைத்திருப்பது அவருடைய கைகளாக அவருடைய கால்களாக. அதை நீ புரிந்து கொள்ளணும். கல்லூரியில நீ படிக்க போயிருக்கிறது ஒரு டிகிரி எடுப்பதற்காக மட்டுமல்ல, அது உலகத்தினுடைய பார்வை. உன்னை காலேஜ்ல படிக்கிறதுக்கு அம்மா அப்பா அனுப்பி இருக்கிறாங்க, அது பட்டம் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போவதற்காக. அது ஒரு விதத்துல சரிதான். தேவனுடைய பார்வையில அது மட்டுமல்ல, உன்னை அந்த பட்டணத்துல வைத்திருப்பது, அந்த கல்லூரியில உன்னை வைத்திருப்பதனுடைய நோக்கம் உன் மூலமாக அவர் செய்கிற விரும்புகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. He wants to use you in order to accomplish something in the campus in which you live, in the hostel in which you live, in the EU of which you are part of. அந்த ஒரு உணர்வு தம்பி தங்கச்சி உனக்கு வரணும். அப்படி இல்லைன்னு வெச்சுக்கோ, இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், நானும் ஊழியத்துல இன்வால்வ் பண்ண விரும்புறேன், நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை நாளைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, அல்லது இன்னைக்கு நமக்கு ஒரு சிலருக்கு ஹாபிஸ் இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது சமயம் கிடைக்கும் போது நான் பண்ணலாம். But I want to remind you, the very purpose of your life is to serve him. கவனிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களோடு கூட படிக்கிற மற்ற சக மாணவருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். What is that one difference between you and those of your friends who are studying in your college who do not know Christ? என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு விஷயம்தான், லைஃப் பர்பஸ். எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவனை பொறுத்து இதுதான் சொல்லுவான், எதையா படிக்கிற, நல்ல ஒரு வேலைக்கு போகணும். ஏன் நல்ல ஒரு வேலைக்கு போகணும்? நல்லா சம்பாதிக்கணும். ஏன் நல்லா சம்பாதிக்கணும்? நல்லா வீடு கட்டணும், நல்ல வண்டி வாங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். இதுக்கு மேல அவனால சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய உனக்கு நீ சொல்ல முடியும், I am still on this earth and I am going to be his hands and his feet. இத புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவு, இதுதான் உன் வாழ்க்கை. You live a meaningless life. இப்ப இந்த சவுல்ங்கிற மனுஷனை போய் சந்திப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த ஆளைத்தான் அனனியான்னு சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். உனக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை நீ செய். I just want to encourage you.
3rd இயர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, மதுரையில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 3rd இயர் படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை மனசில். நான் படித்த ஹாஸ்டலில் என்னுடைய விங் ஒரு எல் ஷேப் விங் இருக்கும். என்னுடைய விங்கில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு முறை சமயம் எடுத்து நான் காஸ்பல் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சரியா? அந்த சமயத்தில் இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு 10 பேர் பக்கத்தில் இருப்பாங்க என்னுடைய விங்கில். சிலவங்க 2nd இயர்ஸு, சிலவங்க 3rd இயர்ஸ். என் மனசில் ஆசை, கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாத்துட்டையும் ஒரு முறையாவது டைம் எடுத்து டீ கடைக்கு கூட்டு போயோ அல்லது கிரவுண்டில் எங்கேயோ உட்கார்ந்தோ சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி, அப்படி நான் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரூமில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த நாள், இவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு எப்போ நீ ஃப்ரீயாக இருப்ப, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ, இந்த மாதிரி டைம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் என்னுடைய டைம் டேபிள் படி கடைசி ரூமில் ஒரு தம்பி இருக்கிறான். அவனுக்கு தான் கடைசியாக நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு முறை என் மனசில் ஆழமான ஒரு உந்துதல். என்ன உந்துதல் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நீ முதல்ல சொல்லிடு, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணம் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இவன் நைட்டு தனி ரூம், அவனுடைய ரூமு என்னுடைய ரூமு தனி ரூமு, என் ரூமை கிராஸ் பண்ணி 4 ரூமுக்கு அப்புறம் தான் அவனுடைய ரூம், லாஸ்ட் எண்ட் ரூம். நைட்டு ஒவ்வொரு நாளும் போகும்போது என்ன செய்வானா, என்னுடைய கதவை தட்டி குட் நைட் சொல்லிட்டு போவான். நாகாலாண்டுக்காரன் வெள்ளை விளையாண்டு இருப்பான். குளிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு அவன் என்ன செய்வானா, அவன் தட்டிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு போவான். அது அவனுடைய வழக்கம். ஒரு நாள் இந்த மாதிரி அவன் சொன்னப்ப என் மைண்டில் தோணுச்சு, எதுக்குடா இவன் நல்லா நம்மகிட்ட பழக்கிறவன், எதுக்கு இவனுக்கு லாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோம், அவன்கிட்ட போய் சொல்லுவோமேன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணேன். போய் உட்கார்ந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் தான், இயேசுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. கிட்டார் நல்லா வாசிப்பான். ஸோ கிட்டார்லாம் வாசிப்பான். உட்காந்து நான் போனேன்னே கிட்டார் எடுத்து நல்லா பாட்டுலாம் போட்டான். பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் have you really known the Lord? You have a relationship with the Lord? பேசிட்டு இருந்தோம் பல சூழ்நிலையில். அப்போ அவன் சொன்னது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, I want to be closer with the Lord, but I am addicted to certain things. அவன் சொன்னது, எனக்கு என் ஆண்டவரோட நான் நெருங்கி வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனா இந்த அடிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா என்ன அவர் பக்கத்தில் விட மாட்டேங்குது. அவனுக்கு ஒரு சில அடிக்ஷன் அந்த காலத்திலே, ஐ எம் டாக்கிங் அபவுட் 98, அந்த காலத்திலே போதை பொருளுக்கெல்லாம் அவன் அடிமை. அந்த தம்பிட்ட ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து அழுது, அவனும் அழுது ஆண்டவருடைய கையில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம். நம்பினான். அவனும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு நம்பினான். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நம்பினான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கணக்கு சொல்லிட்டு போவான். என்னன்னா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் டெம்ப் பண்ணாங்க, இன்னைக்கு நான் அவங்களுடைய வலையில விழுகல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சொன்னா, சாம் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி பேட், வெரி கில்ட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை இந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க, ஒரு பஃப் அடிக்க சொன்னாங்க, நான் அதை செஞ்சுட்டேன். ஐ எம் ஃபீலிங் வெரி சாரி, வில் காட் ஃபர்கிவ் மீ அகெயின்? ஐ செட் God will forgive. ஜெபம் பண்ணு சொல்லிட்டு போனா. அன்னைக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணேன். தம்பி, within 2 weeks of that time, ஒரு நாள் கிரவுண்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி கூப்பிட்டு சொன்னா, அவன் பேர் தாலி சினுப். தாலி சினுப்பும் அவனுடைய ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு லாரி ஏறி 2 பேரும் ஸ்பாட்ல அவுட். மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் பின்னாடி இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஆம்புலன்ஸில் 2 பாடியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இவனுக்கு தலை மேலே லாரி ஏறிடுச்சு. அதனால தலையெல்லாம் துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. நான் அவனுடைய அந்த கால்களை பார்த்தப்ப என் மைண்டில் அந்த டைமில் வந்த ஒரே ஒரு எண்ணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இவன்கிட்ட சொன்ன போது நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த குற்ற மனசாட்சி எப்போது நின்றுக்கும். அவன் பரலோகத்தில் இருக்கிறானா இல்லையா, இந்த விவாதத்துக்கெல்லாம் நான் வரல. அவனுடைய ரட்சிப்பு உண்மையாக இருக்குமானால் நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்வேன், அவனை பரலோகம் சென்று போது சந்திப்பேன். ஆனா
எனக்கு ஆண்டவர் கொடுத்த செய்ய சொன்னத செஞ்சோங்கிறது அந்த ஒரு திருப்தி இருந்தது. தம்பி தங்கச்சி, ஒரு நோக்கத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்க. நீ படிக்கிறதுக்காக நல்லா படிக்கணும், நீ நல்ல வேலைக்கு வரணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்கணும். இதெல்லாம் கட்டாயம் தேவைதான். ஆண்டவர் உனக்கு அதை செய்வார். ஆனா நீ அதற்காக மட்டும் தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்டவன் அல்ல. There's a greater plan and purpose for your life. நீ அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அவரோடு கூட நீ சேர்ந்து நடப்பாயானால் உனக்கு அவருடைய உள்ளத்தினுடைய அவருடைய விருப்பங்களை உனக்கு சொல்லுவாரு. தம்பி, நீ எங்க போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், என்ன விதமான ஊழியத்தை செய்யணும், திட்டமும் தெளிவுமா அவர் மனம் திறந்து உங்ககிட்ட பேசுவார். சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன நம்புங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்களோ. காலேஜ்ல படிக்கிற ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறேன், செகண்ட் இயர்ல இருக்கிறேன், தேர்ட் இயர்ல இருக்கிறேன், இந்த வருஷம் நான் என்ன செய்யணுமோ எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. யாரை போய் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ என்ன அனுப்புங்க ஆண்டவரே. பிரேயர் செல்ல நான் என்ன செய்யணும் எனக்கு கைட் பண்ணுங்க ஆண்டவரே. ஐ அம் willing to do that. அதன் நீ தீர்மானம் எடுத்தேனா that be the greatest decision. அறுவடையோ மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னவும் வார்த்தை கேட்டதென் நெஞ்சம். அறுவடையோ மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னவும் வார்த்தை கேட்டதென் நெஞ்சம். உமக்காக செல்ல நான் என்னை தந்தேனே, நீர் என்னோடு இருப்பீர் என்ற வாக்கை நம்பியே நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் என் இயேசுவே, நீர் என்னை அனுப்பும். என் முன்னே காணும் வேலை அது பெரியதே, நீர் என்னோடு இருப்பீர் என்றால் அது சுலபமே. என் முன்னே காணும் வேலை அது பெரியதே, நீர் என்னோடு இருப்பீர் என்றால் அது சுலபமே. என்னால் கூடாதது உம்மால் கூடும், நீர் காட்டும் பாதையில் நடந்து என்றும் நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் என் தேவா, நீர் என்னை அனுப்பும். என் இயேசுவே, உம் சித்தம் நான் செய்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், உம் சித்தம் செய்ய என்னை அனுப்பும் என் தேவனே. என்னை அனுப்பும்.